இன்னைக்கு இந்த 2 சுண்டக்காய் வச்ச வெண்டைக்காய் செடியெல்லாம் வளர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு முதல் அறுவடை எடுக்க போறோம். இவங்கள விட்டு நம்ம அறுவடை எடுத்துடலாம். இங்க பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. உங்களை விட பெருசாயிருச்சு செடி. நீங்க பெருசே ஆக மாட்டேங்கிறீங்க. எடுத்துடலாமா இன்னைக்கு? எடுத்துடலாமா? சரிப்பா. செடி வச்சிங்கல்ல, புசு புசுன்னு இருக்குதா? இது அப்படியே சாப்பிடலாம், சமைக்காம சாப்பிடலாம். அது குட்டி, அது வேண்டாம், அது அப்படி இருக்குது, பெருசாகட்டும். இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்ல சத்து வரும். வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மூளை வளரும், மேக்ஸ் நல்லா போடலாம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா? அப்ப இன்னைக்கு வெண்டைக்காய் சாப்பிட்ரு. இப்ப பறிச்சு 2 கையில அமுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர். நான் ஒன்று சாப்பிட்டா இப்போ நான் ஒன்று சாப்பிட்றேன். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமு. குட்டீஸ் இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டு நாளைக்கு மேக்ஸில் சென்டம், அப்படிதானே? இப்போ எடுக்கிறது 3வது அறுவடைங்க. தொடர்ந்து எனக்கு காய்கள் கிடைச்சிட்டே இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கள் வந்து எனக்கு கிடைச்சிருது. அது இந்த காய்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம கடையில் வாங்குகிற காய்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடைகள் வாங்குறது காய்கள் வந்து சமைக்கும் போது அதிக நேரம் எடுத்துக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த காய்கள் வந்து சீக்கிரமாக வெந்துடுது. அது காரணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒன்று. 2வது மருந்து நம்ம வந்து தெளிக்காமல் இயற்கை முறையில் வளர்த்தெடுக்கிறதுனால அதை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் சின்ன இடம் இருந்தாலும் அல்லது மாடிகளில் இடம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 4 தொட்டி வச்சு அதில் காய்களை வச்சு நம்ம குடும்பத்துக்கு தேவையான காய்களை எடுத்து நம்ம சாப்பிட்டு அதன் உடலும் மனமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்து நம்ம மாடி தோட்டம். நீங்களும் இதை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.